ஹலோ வெல்கம் காய்ஸ். இன்னைக்கு நீங்கள் ஃபோனில் எப்படி ஒரு ஸ்டிக்கி மேன் மாதிரியான அனிமேஷனில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு மேலே போயிட்டு அனிமேஷன் ஆர்டிஸ்ட்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிராயிங் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய இது காமிப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்சது ஏதாச்சும் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அது எனக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ நான் அதுக்குள்ளே போய்க்கிறேன். அங்கே சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓடுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஓடும், அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் இதுலேயே ப்ரீமியம்லாம் இருந்துச்சுன்னா அதேன்னு சொல்கிறேன். பார்ப்போம் ப்ரீமியம் இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் இதுலேயே ப்ரீமியம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஆட்ஸை போடுறது பார்த்தாலே தெரியுது இதுலேயும் ப்ரீமியம் இருக்குது. ஓகே, உங்களுக்கு லோடிங் ஸ்க்ரீன்லேயே அவங்க நிறைய இது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம இந்தியாவில் இருந்தாலும் எனக்கு ஹிந்தி தெரியாது, இருந்தாலும் நான் ஹிந்தி வச்சுப்பேன். இல்லை வேணாங்க, இங்கிலீஷே இருக்கட்டும். ஓகே, ப்ளஸ்ஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் இங்கே இருக்க இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ட்ராக்கு பதிலாக வீடியோ கிஃப்ட் நான் வச்சுக்கிறேன். சரி, ஓகே. ஃப்ரேம் ரேட்டு FPS ஆடு கொடுத்துட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் அங்கே கொடுப்பாங்க. இல்லாட்டி நம்மக்கிட்ட கேமராவும் இருக்குது. அதை வச்சு நீங்கள் எங்கேயாச்சும் ஸ்கைலலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே நீங்கள் ஏதாச்சும் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான கலரு அதெல்லாம் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இதை சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு இது பெருசாக ஆக்கிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு MP வைக்கிறீங்க அதை பொறுத்து இது உங்களுக்கு எத்தனை கொடுக்குன்னு சொல்லி பார்த்து கொடுக்கும். நான் இந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டேன், கன்ஃபார்ம் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். கிரியேட் நவ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்துடும். நமக்கு இதெல்லாம் தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, நீங்கள் எதை எழுத போகிறீங்களோ அதை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்த பேர் தான் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ பண்ணதுலேருந்து தப்பாகிடுச்சுன்னா இது கொடுத்துட்டு இதை கொடுத்துருவேன், இதை கொடுத்துட்டு இதை கொடுத்துடலாம், இதை கொடுத்துட்டு இதை கொடுத்துடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ நான் சப்ஸ்கிரைப்னு சொல்லி ஃபுல்லாகவே போட்டுக்க போகிறேன். SUB CR என் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஃபோனில் எழுதுறதுனால. சப்ஸ்கிரைப் இதில் மட்டும் சப்ஸ்கிரைப்னு போட்டால் பற்றிடுமோ? நீங்களும் பண்ணல. அதுக்கப்புறம் கிரியேட் ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்னு மட்டும்தான் இருக்கும். அந்த ஆப்ஷன் சைடில் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா ப்ளீஸ் வெயிட் இந்த ப்ராக்ரஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் பண்ணதாண்டி இப்போ நீங்களே பார்த்துக்கலாம். நான் பண்ணதாண்டி இப்படி வந்திருக்கு. எனக்கு செட் வால்பேப்பரில் கொடுக்கறதுக்கும் முன்னாடி கிளாரியிலே நான் டவுன்லோட் பண்ணிக்க நினைக்கல. ஏன்னா இது FPS ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம FPSஐ போயிட்டு கம்மி பண்ணிட்டு வந்துடுவோம். FPS 8 இருக்குது பாருங்கள். இதை நான் 1க்கு நான் 3க்கு மாற்றிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இதை செலக்ட் பண்ணிப்போம். பேக்ரவுண்டில் நான் எனக்கு தேவையானதெல்லாம் வச்சுட்டேன். கிரியேட் நவ் கொடுத்துட்றேன். கிரியேட் நவ் கொடுத்துட்டு இந்த மாதிரி நமக்கு தேவையானலாம் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்படி ஸ்க்ரீன் தேவைனாலும் மாற்றிக்கலாம்.
ஸோ எனக்கு இப்படி ஸ்க்ரீன் தேவையில்லை, ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் இப்படியே மாட்டிக்கிறேன். ஏன்னா வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வந்து கொஞ்சம் லேக் அடிக்கும், எனக்கே லேக் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கலர்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணி நான் இப்போது ஒரு இடத்த வந்து கிளிக் பண்ணேன்னா பார்த்தீங்களா ஃபுல்லாக போயிடுச்சு. இது வந்து என்னென்னா இதை வந்து எரேஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்லணுன்னா இந்த பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு சாரிங்க, இதுக்குள்ளே ஃபுல்லாக இப்படி ஒரு ரவுண்ட் இருங்க. இப்படி இந்த ரவுண்டில் கரெக்டாக சேர்ந்துருக்கணும். சேராட்டி உங்களுக்கு அது ஃபுல்லாக வெளியே போயிடும். இப்போது பார்த்தீங்கன்னா இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே கொடுத்துட்டேன்னா இது வந்து பிளாக் ஆகிடும். ஸோ நான் கொடுக்குற இடம்லாம் பிளாக் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் தவிர சைடில் கொடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக போயிடும். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் இதில் இருந்து கற்றுக்கலாம், பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லாததை வந்து நீங்கள் எரேஸ் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ் வந்து வச்சுக்கலாம். இது நமக்கே வந்து தெரியும். நம்ம ஏதாச்சும் ஃபோட்டோ வீடியோ எடிட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம். போர் அடிச்சிச்சுன்னா நான் கூட அந்த வேலையை தான் பார்ப்பேன். நீங்கள் மேலேருந்தே கூட கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம் போல். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி வருதா? அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு நமக்கு பிடிச்ச கலரையும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ்லாம் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் பார்த்து என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ரேண்டமாக ஒரு கலர் கொடுக்குறேன். அந்த கலர் வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னு தெரில. இருங்க, நான் இப்போ கலர் கொடுத்துட்டு இந்த கலர் கிடையாது, இது பிளராக இருக்கிறது அந்த மாதிரி ஹேண்ட்லாம் இருக்குது. இப்போ வந்தாச்சு நான் கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்துருச்சு. பேசிக் ரஜான்ட்டு சரி ஓகே விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த கிஃப்ட் வந்து நான் இன்றைக்கி ரெடி பண்ணாமல் விடுறதா இல்லை. ஸோ ஆனால் அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு இன்றைக்கி எப்படியாச்சும் ஒரு கிஃப்டை ரெடி பண்ணிட போகிறேன். என்னன்னா சப்ஸ்கிரைப்னு வரும்போது ஃபஸ்ட்டு இருக்க அந்த எஸ்ஸை வந்து போயிடுது. அதே மாதிரி எனக்கு கலரும் வேணும். ஸோ இதில் போனால் கலர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது டாட்டாக வருது. இங்கே பாருங்கள், நான் எழுதுறதெல்லாம் டாட்டாக வருது. சரி ஓகே, மேலே கிளிக் பண்ணி கிரஜன்ட்டில் போயிட்டு அப்ளை கொடுத்தோன்னா நல்லா தான் இருக்குது. என்னென்னா இந்த ஆப்பெல்லாம் கற்றுக்கிட்டு நான் ஃபுல்லாக இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். அந்த வீடியோ வந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆனில் போட்டுட்டு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.